ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய அனிமேஸுக்கெலாம் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அனிமே அப்டேட்ஸுமே பார்க்கலாம்ப்பா. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 4100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. இன்னும் 20+ தான் தேவைப்படுறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா, அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக 5000 சப்ஸ்கிரைபர் போகணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமே அப்டேட்டில் என்ன ஆரம்பிக்க போகிறோன்னா, தி அப்பாத்திகரி டைரிஸ். அப்பாத்திகரி டைரிஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சீசன் 1 சீசன் 2 நம்மளுக்கு தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம Crunchyrollயே ப்ளஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. சேம் டப் தான். Crunchyroll என்ன டப் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்களோ அதையே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருந்திருப்பானுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. 2 பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சீசன் 3 வரப்போகுது அப்படிங்கிறனால நியூவாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்பா. ப்ளஸ் ஒரு ட்ரைலருமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. எப்போ வரப்போகுது அப்படின்னா, அக்டோபர் 2 நம்மளுக்கு ஆன்கோயிங்கில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அக்டோபர் மந்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லைனப் வரும். அந்த லைனப்பில் நம்மளுக்கு இந்த அனிமையும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பாத்திகரி டைரிஸுக்கு நியூவாக ஒரு மூவியுமே பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் சொல்லி வந்துகிட்டு இருப்பேன். டிசம்பர் 11 ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. ஜப்பான் தேட்டரிக்கலில் வேர்ல்டு வைடாக எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த அனிமேக்கு ஒரு மூவியுமே ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்குமே இப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் இந்த கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதையுமே நான் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் ஹனோரி-சான் ஸ்டில் வாண்ட் டு ஃபைட் வித் நெக்ஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே ஆன்கோயிங்கில் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம Crunchyroll ப்ளஸ் நம்மளுக்கு இது அனிமே தமிழ் டப்லையுமே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த அனிமேக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஆன்கோயிங்கில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால அந்த கீ விஷுவலுமே அட்டாச் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் ஒஷினோக்கோடைய சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 நம்மளுக்கு இப்போ தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. இப்போ சீசன் 4மே வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன், சீசன் 4 தான் இல்லவே இல்லையே, இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிலீஸ் பண்ணலை. ஆனால் சீசன் 4க்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் அண்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. சீசன் 4 வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் சீசன் கூட. ஃபைனல் சீசன் வெறித்தனமாக இருக்கும். நானும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீசன் 4 எப்படா ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்க டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஜனவரி மாதம் எதிர்பார்க்கலாம். அதை 2027. ஏன்னா இது வரைக்கும் சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 எப்போ ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா, வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதனால் நம்மளுக்கு ஜனவரி மாதம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போயும் நம்மளுக்கு ஆன்கோயிங்கில் நம்மளுக்கு இதை தமிழ் டப்லையும் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒஷினோக்கோட தமிழ் டப்லாம் நான் பார்த்தேன்ப்பா. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கே ஃபேன் ஆகிட்டுன்னு சொல்ல போகிறேன். சீசன் 4 வரும்போது தமிழ் டப்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா தமிழ் டப்பை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்க்கலாமா வேணாமான்னு தோணிக்கிட்டு இருக்க நேரத்தில் உங்கள்கிட்ட தான் நான் ஒரு ஒப்பீனியன் வச்சேன், பார்க்கலாமா வேணாமா. ஏன்னா நான் ஜாப்பனீஸ்லேயும் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டப்லையுமே பார்த்துட்டேன். அப்படிங்கிறதுனால தமிழ் டப் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு தான் உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷனாக வச்சேன். நிறைய பேர் பாருங்கள் ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதையே போய் பார்த்தேன். பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுப்பா. அதனால் மஸ்ட் எல்லோரும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு அனிமேப்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி நம்மளுக்கு சீசன் 1 15 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க தமிழ் டப்லேயே. அந்த அனிமேயில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டரான கிரிட்டோவும் ஆசுனாவும் வெட்டிங் பண்ணுற மாதிரியான, அதாவது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற மாதிரியான ஒரு கீ விஷுவல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அந்த கீ விஷுவலுமே நான் அட்டாச் பண்ணுறேன்ப்பா. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வின் பிரேக்கருக்குமே நியூ ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. சீசன் 3 எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சீசன் 3க்குலாம் நம்மளுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நியூ ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. இந்த அனிமேக்கும் சீசன் 1 சீசன் 2 நம்மளுக்கு தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹைக்யூ டே அப்படிங்கிற ஒரு டே ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சிருக்கு போல இருக்குது. இந்த 2026 இந்த ஆகஸ்ட் 17 தான் பார்த்தீங்கன்னா ஹைக்யூ டே நினைக்கிறேன். ஹைக்யூ அனிமேக்குன்னு ஒரு டே வச்சுருக்கானுங்கப்பா, ஆகஸ்ட் 17. அதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஒரு கீ விஷுவல், அதாவது ஸ்பெஷல் விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கானுங்க ஹைக்யூ டேவை முன்னிட்டு.
அதுக்கப்புறம் ஹைக்யூக்கு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஹைக்யூக்கு ஒரு மூவி வரப்போகுதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஹைக்யூ த மூவி விசஸ் லிட்டில் ஜெயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி. ஸோ அந்த மூவிக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நம்மளுக்கு கான்செப்ட் லெவல் விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. அதாவது ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மூவி நம்மளுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. 2027 ஜப்பானில் தான் வரப்போகுது. ஸோ வேர்ல்டு வைடு எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஹைக்யூக்கு ஒரு ஸ்பெஷல் அனிமி வந்து வரப்போகுது. ஹைக்யூ வேர் மான்ஸ்டர்ஸ் கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அனிமி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணிட்டானுங்க. ப்ளஸ் ஒரு ட்ரீசருமே லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இதுவும் 2027 ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கானுங்க இந்த அனிமையும். ஸோ 2027 ஹைக்யூவில் வந்து ஒரு மூவி வரப்போகுது ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் சக்கமோட்டோ டேஸ். ஸோ சக்கமோட்டோ டேஸுமே நம்மளுக்கு சீசன் 2 வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து பிளான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்குமே நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சக்கமோட்டோ டேஸோட சீசன் 1 எப்போ ப்ரோ தமிழ் டப் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேப்புக்குள்ளே நம்மளுக்கு சீசன் 1 எப்படி ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஜனவரி மாதம் தான் சீசன் 2 நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் சீசன் 1 நம்மளுக்கு முடிஞ்சதும் சீசன் 2 நம்மளுக்கு ஜனவரி மாதம் வரும்போது ஆன்கோயிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஒன் பீஸோட சீசன் 1 அதாவது ரீமேக் ப்ராஜெக்ட் வந்து நம்ம விட் ஸ்டுடியோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஏதோ பிராண்ட் நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து தரப்போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்குப்பா. ஸோ பிராண்ட் நியூ அனிமி இன்ஃபோ வரப்போகுது ப்ளஸ் கீ விஷுவலுமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஸோ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்குன்னு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இது வந்து எதோ பொறுத்து வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 50 சாப்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு 7 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அட் அ டைமில் பிப்ரவரி மாதம் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. 2027 வரப்போகுது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமேக்கு தமிழ் டப் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு நிறைய தமிழ் டப்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அதுவும் ஒன் பீஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பாப்புலரான டைட்டில். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ அதனால தான் அவங்க நிறைய ப்ரொமோஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து இதை விட மாட்டானுங்க. தமிழ் டப் கொண்டு வருவானுங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஒன் பீஸோடைய லேகோ. ஸோ லேகோ அதாவது டாய்ஸை வச்சு மேக் பண்ணியிருந்துருப்பானுங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. செப்டம்பர் 29 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இதுவுமே ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்கப்பா. ஸோ அதையுமே தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செயின் ஸ்மோக்கர் கேட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிறத தவிர்த்து நம்மளுடைய யூடியூப் சேனல் அதாவது அனியோன் இந்தியாவிலுமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க யூடியூப் சேனலில். இப்போ ரீசெண்ட் டேஸில் சில கவர்மெண்ட்டு வந்து ஒரு சில உத்தரவு போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமே வந்து யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அனியோன் இந்தியா வந்து ஸோ அவங்க அப்பாலஜிஸ் கேட்டு ஸோ இந்த அனிமே யூடியூப் சேனல் வந்து தூக்கிட்டானுங்கப்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போய் இந்த அனிமே நீங்கள் இனிமேல் பார்க்க முடியாது. ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கிட்ஸ் அதை நிறைய கிட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த அனிமே வந்து யூடியூப்பில் வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ அங்கே மாதிரி நம்மளுக்கு தமிழ் டப்லேயே ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அடல்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் போய் பாருங்கப்பா. ஸோ கிட்ஸ்லாம் இந்த அனிமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நருட்டோ. ஸோ அந்த ஸ்பெஷல் எபிசோட் அதாவது கிளாசிக்லேருந்து ஒரு 4 எபிசோடை மேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும்னு சிலது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இதே பொழப்பாக தான் இருக்குது இவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு லீக் வந்து கிடச்சிருக்குதுப்பா. அதாவது நருட்டோ வந்து ஸோ அக்டோபர் 10 அதாவது நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமிகான் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் நருட்டோவுக்கு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ ஸ்பெஷல் அப்டேட் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ப்ராஜெக்ட் வந்து ரிவீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அக்டோபர் 10 நம்மளுடைய நருட்டோடைய பர்த்டே வேறு. ஸோ அதை பொறுத்து இவங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண சொன்னால் நல்லா தான் இருக்கும். அப்போ இந்த வருஷமும் வராதாடா, இந்த வருஷம் ஏற்றி தான் விட போகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 4 எபிசோடு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அக்டோபர் 10 என்ன தான் அப்டேட் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமேஸில் வந்த அனிமேஸ் ப்ளஸ் வரப்போகிற அனிமே அதாவது
ரிலீஸ் ஆன அனிமே, அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரப்போகிற அனிமேஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆன்கோயிங்கில் வந்து ரிலீஸ் ஆன அனிமேஸ்லாம் நான் போன வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதில் 2 அனிமே வந்து மறந்துட்டேன்ப்பா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்திருப்பாரு, ப்ரோ நீங்கள் இந்த 2 அனிமே மறந்துட்டீங்க, சொல்ல மறந்துட்டீங்க, ஸோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன அனிமே அப்படின்னா டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரிலீம். ஸோ இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே 9:30 PM வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் லையர் கேம். ஸோ இந்த அனிமேயும் 9:30 PMக்கு மண்டேல ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மண்டே வந்து 9:30 PMக்கு வந்து டெய்லி நைட்டு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமேக்கு வந்து நான் டைம் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் த எக்ஷீல்டு ஹெவி நைட் நவுஸ் ஹவு டு த கேம் சிஸ்டம் அப்படிங்கிற அனிமே இப்போ ரீசெண்டாக தான் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஸோ ஒரே நாள்லேயே ஒரு 4 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த அனிமே எப்போலேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா எவ்ரி வீக் Thursday வந்து 9:30 PM வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ எல்லாமே 9:30 PM தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் த ராம்பர்ட்ஸ் ஆஃப் ஐஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு கம்மிங் சூனில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்து கிடச்சிருக்குப்பா. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ சீசன் 1 நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் மொத்தமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறானுங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சீசன் 1 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த அனிமே வந்து நீங்கள் UR and IR போலார் ஆப்போசிட் இந்த அனிமே வந்து பார்த்துட்ருப்பீங்கள்ல, இப்போ ஆன்கோயிங் கூட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீசன் 1 ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இந்த அனிமேயும் சரி, இதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த ஒரு அனிமே த ராம்பர்ட்ஸ் ஆஃப் ஐஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு கதை தான். அதாவது ஒரே யூனிவர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு 2 கதைகள். ஸோ அதை 2 அனிமையாக வந்து எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைடில் தமிழ் பேசும்போது நாங்கள் மட்டும் இருக்கிற ஜாப்பனீஸில் பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த அனிமையும் தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறானுங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ ஆனால் ஒரே யூனிவர்ஸில் நடந்தாலும் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரன்ச் ரோலில் வந்து நம்மளுக்கு UR and IR போலர் எபிசோட், அதுக்கப்புறம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இந்த ராம்பர்ட்ஸ் ஆஃப் ஐஸ். ஸோ ஒரே யூனிவர்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வரப்போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த அனிமையோட எபிசோட் 37 to 39 இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கிரன்ச் ரோல், அதாவது சோனி லைவில் இருக்கக்கூடிய கிரன்ச் ரோலில் தமிழ் தெலுங்கு டப்பில் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ ப்ளஸ் நம்மளுடைய கிரன்ச் ரோல் ஆக்சுவலான நம்ம கிரன்ச் ரோலில் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டில் இருக்கக்கூடிய 15 to 27, அதாவது 15வது எபிசோட்லேருந்து 27வது எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தியை கிரன்ச் ரோல்லையும் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சோனி லைவில் தான் முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம். ஸோ அதனால் சோனி லைவில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அங்கேயுமே செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் மோப் சைக்கோ 100. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து நம்ம மியூசிக் இந்தியா சைடில் வந்து ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஓவிய எபிசோட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்க மியூசிக் இந்தியா சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3 நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க அப்படின்னா 21st ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. ஸோ மேபி இந்த வீடியோ போடுற தேதி கூட 21 இருக்கலாம், இல்லை 22 கூட இருக்கலாம். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள் மியூசிக் இந்தியா சேனலில். சீசன் 3 வந்திருக்க வாய்ப்பு உண்டு. செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்டன். நான் நருட்டோ ஷிப்டன் இந்த 220 எபிசோட்ஸ் வந்து பிரித்து நம்ம கிரன்ச் ரோல் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ச் வைஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக எபிசோட் 113 to 151 வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் இப்போ 152லேருந்து 175 வரைக்கும் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது 175 எபிசோட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கிரன்ச் ரோலில் நருட்டோ ஷிப்புடன் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அன்சென்சார்டு வெர்ஷன். சோனியாவில் பார்த்ததை விட நீங்கள் நிறைய கண்டென்ட் வந்து இதில் பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நியூ அனிமேஸை பற்றி பார்க்க போகிறோம். 2 அனிமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான அனிமேனே சொல்லலாங்க. இந்த அனிமே வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட எப்போ ப்ரோ வரும்னு கேட்டது உண்டு. ஆனால் இந்த அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த நிலமை வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 2 அனிமே வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணி விட்டானுங்க. பைரசி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. நீங்கள் வந்து கிரன்ச் ரோலில் பார்க்குற எபிசோட்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைரசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணி விட்டானுங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை கோனோசுபா தப்பிச்சுக்கிட்டே சொல்லலாம். ஏன்னா கோனோசுபா அனிமையோட சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரன்ச் ரோலில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் சீசன் 1 நம்ம கிரன்ச் ரோலில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பைரசி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடு இல்லை. செகண்ட் எபிசோட்லேருந்து 10வது எபிசோடு வரைக்கும் தமிழ் டப்பில் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பைரசியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் இந்த வீக்கில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அஃபீஷியல் பிளாட்ஃபார்மில் கோனோசுபா இந்த வீக்கில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்.
ஆனால் ஸோ இந்த வீக்கில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பைரசி வெப்சைட்டில் வந்து லீக் பண்ணிட்டானுங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்ற ஒரு சில இடத்துலலாம் கேட்டு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆட் பண்ணி வச்சுட்டானுங்க Crunchyrollல சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூங்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஆட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து லீக்கர்ஸ் வந்து எடுத்து ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் ஸோ பைரசியாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ Crunchyroll வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ அந்த ஹைட் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா லீக்கர்ஸ் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான விஷயம் எனக்கே புரியலை. ஸோ இதே மாதிரியே இன்னொரு அனிமேக்கும் நடந்துருச்சு. ஆனால் இந்த அனிமே கோனோசுபா கூட தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்து சொல்ல போகிற ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பரிதாப நிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி என்ன அனிமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான்ப்பா ஓவர்லாடு. ஸோ ஓவர்லாடோடைய சீசன் 1 வந்து இப்போ நம்ம Crunchyroll வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் Crunchyrollல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பைரசி சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது ஒரு சீசன், அதாவது கோனோசுபாவில் ஒரு சீசன் தான் ரிலீஸ் பண்ணானுங்க. ஆனால் இந்த அனிமேயில் 4 சீசனுமே தொலைஞ்சு விட்டானுங்க. சீசன் 2ல் மட்டும் ஒரு எபிசோடில், அதுவும் ஃபஸ்ட் எபிசோடு இல்லைன்னு நினைக்கிறேன், மித்தபடி 2வது எபிசோட்லேருந்து எல்லாமே இருக்குது. அந்த ஒரு எபிசோடு எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாடு 4 சீசனுமே ஸோ அன்அஃபிஷியலாக இங்கே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனால் Crunchyrollல நீங்கள் வந்து ஸோ இந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா ஒஷினோக்கும் இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணானுங்க. ஒஷினோக்கோ சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ கோனோசுபாவும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஓவர்லாடுமே ஸோ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ ரெண்டுமே லீக் ஆன ஒரு அனிமே தான். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்குது. ஸோ கோனோசுபா கொஞ்சம் டிலே ஆனால் கூட ஓவர்லாடை ஸோ அடுத்தடுத்த வீக்கில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் Crunchyrollலையே. ஸோ அதனால் ஸோ அஃபிஷியலுக்கே சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அஃபிஷியல்லே ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அதனால் ஸோ சீசன்ஸை கொஞ்சம் எல்லா எபிசோடும் நீங்கள் எப்படி மொத்தமாக பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஸோ சீசனாக நம்மளுக்கு ஒன் வீக் ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா நீங்கள் ஸோ Crunchyrollயே பார்க்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அஃபிஷியல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஸோ மோர் அனிமேஸ் வந்து கிடைக்கும். இது எனக்கு இன்னும் தெரியல எப்படி தான் இதெல்லாம் லீக் பண்ணானுங்க அப்படின்ட்டு. ஸோ பைத்தியக்காரனாக இருப்பானுங்க போல இருக்குது. ஸோ இந்த பைரசிக்காரனுங்க ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க ஸோ அஃபிஷியலாக வரதுக்கு முன்னாடியே. ஸோ எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. Crunchyroll இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டானுங்க. நிறைய அனிமேக்கு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதாவது ஆரிஃப்ருட்டா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸோ இந்த அனிமே ஸோ இமோர்டல் கிங், ஸோ இந்த மாதிரியான அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பைரசி வெப்சைட்டில் லீக் பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி தான் லீக் பண்ணானுங்க. ஸோ அப்படி இந்த Crunchyrollகாரங்க இன்னும் திருந்த மாட்டுறானுங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்புங்கிறது எடுக்கவே மாட்டுறானுங்க. ஸோ ஹிந்தி சைடில் தான் லீக் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதுக்கான என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டுறானுங்க. ஸோ அது நம்ம சொல்லி ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா. ஸோ எனிவே நம்மளுக்கு கோனோசுபாவும் ஸோ அதுக்கப்புறம் ஓவர்லாடும் சீசன் 1 வந்து நம்ம Crunchyroll இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அஃபிஷியல் சைட்டுக்கே போய் சப்போர்ட் பண்ணி பாருங்கப்பா. ஓகே கைஸ், இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தமிழ் அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்துருப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரியான அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணி தருவீங்க. ஸோ இத்துடன் உங்கள் அந்த விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.